Very good morning students. 11th standard, new topic, living world virus, the microorganism of virus, the origin and then shape, and then different kind of structures in various organisms. They are causing agent of the disease in different ways. The example of structural the presence of viral genome DNA and RNA. Last class we will discuss about the following topic. The structure of example of structure of virus are tobacco mosaic virus, TME virus, and then T4 BACTRIOPHAGE. And now we are going to the structure of T4 BACTRIOPHAGE. Already you know that the T4 BACTRIOPHAGE are tadpole like தலைப்பரட்டை வடிவம்னு சொல்லுவோம். Tadpole like structure. The presence of a head portion and then tail portion, then collar. The head are a hexagonal in shape. It present in inner side of the head portion. It present in a nucleic acid. They are a coiled pack of DNA. In this DNA are 1000 times longer than the page particle. This is a structure of a T4 BACTRIOPHAGE. Now we are going to the reproduction of T4 BACTRIOPHAGE. The page multiple to their organism in two different kind of the way. One is a lytic process, another one is a lysogenic. Lytic process is a virulent pages அப்படினு சொல்லுவோம், ரொம்ப அதி தீவிரமானது. Second one is a lysogenic அப்படினு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த lytic sites are different pathway. They first standing. இப்போ பாருங்க, இந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடியது பாக்டீரியாலோட செல் வால். இந்த இடம் தான் பேஜ்னு சொல்லுவோம். அதை ஏன் பாக்டீரியோபேஜ்னு சொல்லுவோம் அப்படின்னா, பேஜ் மீன்ஸ் டு ஈட்டர். பாக்டீரியாவை கில் பண்ணுறதுனால இந்த வைரஸை நம்ம பாக்டீரியோபேஜ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி யூ நோ தட் மைக்கோபேஜ், பைக்கோபேஜ் அண்ட் தென் ஜூபேஜ். Now you are see the BACTRIOPHAGE. ஏன்னா பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய வைரஸ், ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள வைரஸ் போய் தன்னோட ஸ்பீசஸை, வைரஸோட ஸ்பீசஸை ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும் அப்படின்றது இந்த டாபிக். 5 மார்க் கொஸ்டின். லைஃப் சைக்கிள் ஆஃப் BACTRIOPHAGE. First one is a lytic cycle. They are different pathway. One is a absorption, second one is a penetration, third one is a synthesis, fourth one is a assembly, fifth one is a release some progenies. தன்னோட உடம்புல தன்னோட வைரஸ் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிலீஸ் ஆகி பாக்டீரியல் செல்வால்லேருந்து வந்துடும். இது ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி ஹியூமனில் இருக்க மாதிரி குழந்தையில் ஆரம்பித்து டெத் ஆகிற ஏஜ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் டெத் ஆகிற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் சேம் வைரஸ்லேயும் நடக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் அப்சார்ப்ஷன். பாருங்கள், அப்சார்ப்ஷன் மீன்ஸ் டெய்ல் கான்ஸ்ட்ரக்ஷன் அண்டு பெனிட்ரேஷன். நல்லா போகும் பாருங்கள், லேண்ட் ஆகும் ஒரு இடத்துல. இது பாக்டீரியாவோட செல்வால். இந்த செல்வால் மேலே தன்னோட டெய்ல் ஃபைபர்ஸ் வச்சு நல்லா லேண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த இடத்த போய் ஃபிக்ஸ் பண்ணிக்குது. இதை தான் நம்ம அப்சார்ப்ஷன்னு சொல்லுவோம். லேண்டிங்கில் ஒரு அப்சார்ப்ஷனில் ஒரு பார்ட்டு தான் லேண்டிங். உடனே செல்வாலில் போய் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுது, போய் குத்திக்குது. தட் ஒன் இஸ் எ பின்னிங். அப்படியே தேர்ட் ஒன் பாருங்கள், தன்னோட நியூக்ளிக் ஆசிட், அந்த ப்ளூ கலர் கோடு நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவை பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஃபுல்லாக இங்கே கூடிய டிஎன்ஏ வெளியில் வர இங்கே வந்து ஃபுல்லாக குறைஞ்சது பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் டிஎன்ஏ வெளியில் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல வெறும் கோராக இருக்கும். இதுதான் பாக்டீரியாவோட ஃபுல் லைட்டிக் சைக்கிள் ப்ராசஸ். த லைட்டிக் சைக்கிள் ஆர் ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல். T4 particle interact to cell wall of host. Page of the tail make contact between a two and tail fibers in a following pathway. This recognition page, it is a landing. இந்த process நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா landingனு சொல்லுவோம். For example, absorption. The bacterial genome. இந்த ரவுண்ட் கலராக இருக்கக்கூடியது bacterial genome. இப்போ இந்த கேப்சிட் உள்ளே போயிட்டு இந்த ப்ளூ கலரை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி இங்கே சென்ட் பண்ணிடுது. அப்போ பாக்டீரியல் செல்லுக்குள்ளே DNA to enter into the bacterial cell. This is a pinning method.
They enter into the page DNA at present in a bacterial genome. This event are penetration, ஊடுருவுதல். To many more enzymatical digestion present in a cell wall. Cell wall மேலே நிறைய enzymatical activation நடக்கும். ஸோ அதனால் அது மூலமாக உள்ளே போய் நுழைஞ்சிருது. This steps involving injection of DNA particle in bacterial cell. This is a transfection. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா transfection, ஊடு தொற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். போய் உள்ளே போய் தொத்திக்கிச்சு, எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த வெற்றிடம் இருக்கும்ல, இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோஸ்ட். கோஸ்ட் அப்படிங்கிறது வெற்றிடம், வெற்று உரை, ஹோலோ அப்படின்னு சொல்லுவோம். Then synthesis of the page component. Page particle, already you know that head portion, tail portion, fiber portion and the nucleic acid. All particle it present in a synthesis of bacterial cell wall. Bacterial celluக்குள்ள host celluக்குள்ள உள்ள போய் ஹோஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல பாக்டீரியா, வைரஸ் தான் போய் அட்டாக் பண்ணும். This one is a progeny. இப்போ ப்ராஜனி ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் தன்னோட பாடியை மல்டிப்ளேஷன் பண்ணுங்க பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்டாக தன்னோட பேஜ் பார்ட்டிகளை சிந்தசிஸ் பண்ணுது. அப்படின்னா பாக்டீரியாவில் கூடிய ஜீனோ மல்டிப்ளிகேஷன் ஆகுமானா ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா ஃபஸ்ட்டு போன உடனேவே டு ஸ்டாப் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்ட், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்ட்டு டிஎன்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஃபஸ்ட்டு போய் ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த வைரஸோட மெயின் ஒர்க்கே. ஒன்லி ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் திருடன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், வந்த உடனே என்ன பண்ணுறான், நம்மளெல்லாம் கட்டி போட்டு நம்மளோட வீடு ஃபுல்லாக அவனோட கண்ட்ரோல்லே இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியல் ஜீனோமோட சிந்தசிஸோ பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் காம்பனண்ட்டோ பாக்டீரியாவோட ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஒன்லி ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ராஜனி ஆஃப் வைரஸ் பார்ட்டிக்கல் மட்டுமே சிந்தசிஸ் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாமே அசம்பிளி, ஒவ்வொரு பாட்டும் எல்லாம் அசம்பிளி ஆகுது. அதாவது ஹெட் போர்ஷன், டெயில் போர்ஷன், காலர் போர்ஷன், நெக் போர்ஷன் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அசம்பிள் ஆகி ஒட்டிப்பாங்க. The DNA of the page protein coat is synthesized in separate compound. அப்படியே என்ன பண்ணுது, நல்லா மெச்சூர் ஆகும். சரி, ஒரு பாட்டு சிந்தசிஸ் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 20 minutes இன்ஃபெக்ஷன் 300 நியூ ப்ராஜனி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல அசம்பிளி ஆகும். 300 ப்ராஜனி 20 minutesல நமக்கு கிடைக்கும். Try to release the page particle accumulated into the inside of the host cell to release the progeny. To splitting of the host cell wall. Host cell wall கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும். Splitting அப்படின்னா to break up, lysis அப்படின்னு அர்த்தம். Lysisனா மீனிங் to splitting, கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும். அப்படின்னா பாக்டீரியல் செல்லு டெத் ஆகிடும். அப்போ ஒரு உயிரியை கொல்றது இல்லை, அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. தே ஆர் ஏ லைட்டிக்ஸ் சைக்கிள், வீரியமுள்ள சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இன் ஃபாலோயிங் 5 steps. ஒன் இஸ் அட்ஜாசன், போய் மேலே போய் இன்ஜெக்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் மீன்ஸ் த டிஎன்ஏ பார்ட்டிக்கல் ஆர் ரிலீஸ் அவுட் ஆஃப் த பாக்டீரியல் செல். Third one, synthesis of the page DNA. The stop of the bacterial genome and bacterial protein and bacterial all activities are stopped only synthesis of viral particle. Then assembly of the part. எல்லா பார்ட்டும் நல்லா மெச்சூர் ஆகும். எப்போ அசம்பிளி ஆகும்? 20 minutesல 300 நியூ ப்ராஜனி ரிலீஸ் ஆகும். தே ஆர் ஏ ரேப்பிட்லி க்ரோத் ஆஃப் த வைரஸ். அதனால தான் வைரஸ் டிசீஸ், வைரஸ்க்கு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ரேப்பிட்லி க்ரோத் ஆகிடும் நம்ம இன்சைட் ஆஃப் த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே. இந்த இடத்துல ஹோஸ்ட் அப்படிங்கிறது யாரை சொல்கிறது? பாக்டீரியாவை. டு ரிலீஸ் த ப்ராஜனி பார்ட்டிகல் வெளியில் வந்துடும். அப்போ ஒரு உயிரினத்தை கொண்டுட்டு தன்னோட காம்பவுண்டை வைரஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கிறனால இது வீரியம் உள்ள பவர்ஃபுல்லான சுழற்சி, லைட்டிக் சுழற்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், த அனதர் வே. நமக்குலாம் ரீப்ரொடக்ஷன் ஒரே ஒரு வேலை தான், குழந்தைய ஆரம்பித்து வயசாகி சாகணும். ஆனால் இதுக்கு மட்டும், வைரஸ்க்கு மட்டும் 2 விதமான வாழ்க்கை சுழற்சி இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தது லைட்டிக் சுழற்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ லைசோஜீனிக் சுழற்சி. லைசோஜீனிக் அப்படின்றது த பேஜ் டிஎன்ஏ கெட் இன்டிகிரேட்டட் இன் ஏ ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஹோஸ்ட் டிஎன்ஏ கூட, ஹோஸ்ட்டுங்கிறது யார்? பாக்டீரியல் ஜீனோமு கூட பேஜ் டிஎன்ஏ இன்டிகிரேட் ஆகிடும். 2 பேரும் ஒன்றா காம்பினேஷன் ஆகிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம். நோ இண்டிபெண்ட் டு த வைரல் பார்ட்டிக்கல். வைரல் பார்ட்டிக்கல் தானாக இண்டிபெண்ட்டாக சிந்தசிஸ் ஆகாது. Afterwards, the DNA of the host cell circular and integrate of the viral particle.
திஸ் ஈவெண்ட் ஆர் ப்ரப்பேஜ். இப்போ 2 பேர் சேர்ந்துக்கிறாங்களா, வைரஸோட ஜீனோமும் பாக்டீரியாவோட ஜீனோமும் 2 பேரும் காமனண்ட்டாக இருக்கிறது ப்ரப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரப்பேஜ் அப்படிங்கிறது டு இன்டிகிரேட்டட் ஆஃப் த டிஎன்ஏ அண்ட் தென் வைரல் பார்ட்டிக்கல் ஆர் ப்ரப்பேஜ். ப்ரப்பேஜ் போய் என்ன சொல்லுது, ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு கெட்டவன் வந்து இந்த நல்ல பையனையும் கெட்ட பையனாக மாற்றுது. அதே மாதிரி பாக்டீரியாவோட ஜீனோமை இந்த ப்ரொப்பேஜ் வந்து என்ன பண்ணுது, இன்டிகிரேட்டட் பேஜாக மாற்றுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ப்ரொப்பேஜ் ரிப்பீட்டட் டு த protein synthesis and then another genome activities எல்லாமே என்ன பண்ணுது, நியூ பேஜ் சிந்தசிஸ் பண்ணிகிட்டே இருக்குது. At that time bacterial cell divide the prepage, more number of prepage are released, நிறைய ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டில் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரொபேஜ் கன்வர்ஷன் ஆஃப் த பேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வைரல் பேஜ் சொல்கிறது தான் இந்த ஜீனோம் கேட்கும். அப்போ ஆஃப்டர் தட் த பாக்டீரியல் செல் வார் ஸ்ப்ளிட்டிங், நியூ பாக்டீரியல் செல் ஆர் கிரியேட்டட், நியூ பாக்டீரியல் செல் வந்து கிரியேட் ஆகும். த சிந்தசிஸ் ஆஃப் த செல், 1 செல் டிவிஷன் ஆனால் 2 செல் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 ப்ரொபேஜ் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ப்ரொபேஜில் இருக்கக்கூடிய வைரல் காம்பவுண்ட், அதாவது வைரல் காம்பவுண்டு பாக்டீரியல் காம்பவுண்டை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட ஆக்டிவிட்டீஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நமக்கு ஒரு பாக்டீரியல் டிசீஸ் வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு ஃபீவர் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியாவோட ஜீனோம் வந்து வைரஸால் வந்த ஜீனோம் தான். பட் அந்த டிசீஸை நம்ம என்ன டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோமை ரிலீஸ் பண்ணிட்டா, இப்போ இந்த பாக்டீரியல் ஜீனோமும் வைரல் ஜீனோமும் நம்ம இந்த வைரல் ஜீனோமும் பாக்டீரியல் ஜீனோமும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்றது ஹியூமனுக்கு ஏற்படாது. In this propage are also known as a page conversion. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா page conversion சொல்லுவோம். For example, anyone damage the bacterial cell, for example UV rays and then anyone chemical attraction present in a bacterial cell wall, பாக்டீரியல் செல் வாலில் எனி கெமிக்கலோ அல்லது யூவி ரேடியேஷனோ அப்ளை ஆகும்போது இந்த டிஎன்ஏ டிஎன்ஏன்னு சொல்லணும் ப்ரொபேஜ் ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். இந்த லைட்டிக்ஸ் சைக்கிளே ப்ரொபேஜாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாக்டீரியல் செல்லுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படலை. ஸோ அதனால் இந்த பாக்டீரியல் செல்லும் டெத் ஆகலை. ஸோ அதனால் இது வீரியமற்ற சுழற்சி அல்லது லைசோஜீனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், the small viral particle are also known as a virion. The different ways, one is a virion, virioids and then perion அப்படின்னு சொல்லுவோம். வீரியான் சரி வைரஸ்னால் நமக்கு தெரியும். இது என்ன வைரான், வீரியாய்ஸ், விருசாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வைரான் அப்படின்றது நம்மளோட ஸ்மால் வைரல் பார்ட்டிக்கல். ஸ்மால் வைரஸே மிகச்சிறிய நுண்ணுயிரி தான், அதை விட மிகச்சிறிய எலமெண்ட். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த வைரல் பார்ட்டிக்கல் இஸ் நோன் அஸ் ஏ virion. The virus particle which non-replicating, already you know that the living character and non-living character நம்ம பார்த்துருக்கோம். வைரஸ் ஆர் non-replicating அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, non-replicating process அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு அவுட் சைடு த ஹோஸ்ட் செல்லில் கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் ஆகாது, இன்ஆக்டிவேட்டட் தான் இருக்கும். இன்சைடு ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அது நான் லிவிங் கேரக்டரில் இருக்குது. அதே மாதிரி வீரியான் அப்படின்றது நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைடு த ஹோஸ்ட் செல் ஆஃப் ஸ்மால் வைரல் பார்ட்டிக்கல். வைரியான் எழுதும்போது இந்த இடத்துல நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதிக்கணும், ஸ்மால் வைரல் பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், வீரியாய்ஸ். வீரியாய்ஸ் is a circular single-stranded RNA without capsid. இதுக்கு கேப்சிடு கிடையாது. T.O. டெய்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு 1971 single-stranded RNA, low molecular weight of RNA, it cases of citrus exocoitus and potato spindle tubers. இது பிளான்ட்டில் மட்டும்தான் டிசீஸை காஸ் பண்ணும். வீரியான் அப்படிங்கிறது நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைடு த ஹோஸ்ட். வீரியாய்டு அப்படிங்கிறது single-stranded RNA, low molecular weight of virus,
only causes the disease of citrus exocytus and then potato spindle tubers. The third one, viruses. Viruses are Randall's and then co-workers et al. In the year 1981, a small circular RNA, it linked a large molecule of viral RNA. Viral RNA கூட அந்த அளவுக்கு லார்ஜ் லெவலில் இருக்கும், இருந்தாலும் லோ மாலிகுலார் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். The next one, Perions. Stanley Brusner in the year 1982, it present in a small particle of viral low molecular weight. It only causes the disease of CJD and bovine encephalopathy. Crucified Jacob disease னு சொல்லுவோம். bovine spongiform encephalopathy, it is a mad cow disease and scab disease in sheep. ஆடுகள் கால்நடைகள் ஏற்படக்கூடியது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா மதம் பிடிச்சி போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறி இருக்கும், கோவமாக நமக்கு வர மாதிரி அனிமல்ஸ் வந்து மதம் பிடிக்கும். அது என்ன அப்படின்னா அதோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த வைரஸ் போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். இந்த டிசீஸ் காசிவ் ஏஜென்ட் இல்லாமல் இந்த 5 mark question, viral disease in different plant and then animal in human. For example, tobacco mosaic virus, TME virusனு சொல்லுவோம். மொசைக் வந்து சுருளாக காணப்படும். இது மட்டும் இண்டிவிஜுவலாக பிளான்ட் டிசீஸ் கேட்பாங்க. காலிஃப்ளவரில் ஏற்படக்கூடிய காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், தே ஆர் சட்டன் க்ரோத், பூவே இருக்காது, வெறும் இலைத்தலைகள் மட்டும்தான் இருக்கும். சுகர் கேன் மொசைக், கரும்பு நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னா அதில் அந்த ரெட் கலர் டாட்ஸ் இருக்கும். பொட்டேட்டோவில் ரீஃப் ரோல், இலைகள் வந்து நல்லா முதிர்ச்சி அடையாது. சப்போஸ் இலைகள் ரோலாக இருந்துச்சுன்னா டஸ் நாட் இன்வால்வ் ஃபோட்டோசிந்தசிஸ், ஸோ சட்டன் குரூப் ஆஃப் த பொட்டேட்டோ வந்து சட்டன் க்ரோத்தாக மாறிடும். பஞ்சிட் ஆஃப் பனானாவோட சென்டர் போர்ஷனை அப்படியே குறைச்சிரும். அப்போ பனானாங்கிறது பெரிய ட்ரீயாக இருக்கும், ஆனால் அதோட வந்து ரொம்ப ஒரு ஆஃப் அடி இருக்க மாதிரி தான் பனானாவோட பிளான்ட்டோட சைஸ் இருக்கும். லீஃப் கால் ஆஃப் பப்பாயா இலை, நம்மளோட பப்பாளியோட இலைகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுருளாக டிசீஸை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா நரம்பு வந்து வெளியேறி போயிருக்கும், அப்படியே நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தூங்குரோ டிசீஸ், இட் ஒன்லி கேசஸ் ஆஃப் த கிராஸ் கோப்பர். இந்த வைரல் டிசீஸ் வந்து ரைஸோட நெல்லோட அந்த இலைகளில் தான் ஏற்படும். நெல் இலைகள் ஏற்பட்டோன்னே இது போய் டிசீஸை காஸ் பண்ணாது. அப்போ யார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் வெட்டிக்கிளிலாம் இருக்காங்களோ அதை போய் அந்த லீஃபை கடிச்சிட்டு அதோட எச்சில் மூலமாக இன்னொரு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், குக்கும்பர் மொசைக் வைரஸ். மொசைக்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மொசைக்னால் நம்ம வீட்டில் பாருங்கள் அப்படியே டிசைன் அங்கங்கே இருக்கும், அதே மாதிரி லீஃபில் அங்கங்கே டிசைன்னா இந்த வைரஸோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு டிசைன் மாதிரி இருக்கனால அதுக்கு மொசைக் வைரஸ்னே வச்சுட்டாங்க. தென் டொமேட்டோ மொசைக் டிசீஸு, அதுவும் தேமல் மாதிரி நோய் ஏற்படுத்தும். அங்கங்கே பேச்சஸ் கருப்பு கருப்பாக அல்லது வந்து மஞ்சள் கலர்லாம் இந்த மாதிரி வேரியஸ் கலரில் வச்சுருக்கும். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல், கால்நடைகளில் வந்து அதோட வாய்ப்பகுதியும் கால் பகுதியும் புண்ணா ஒரு மாதிரி சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாறிடும். ரேபிஸ் ஆஃப் டாக், வெறிநாய் கடி, வெறிநாயோட எச்சில் பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதே அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும். தென் என்சிலோகமெட்டிஸ் ஆஃப் கார்ஸ், குதிரையோட மூளை தண்டுவடம் இருக்குல்ல, அது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை போய் இதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ குதிரைக்கு என்ன ஆகும் அப்படின்னா மந்தமாக இருக்கும், அப்படியே டல்லாகவே இருக்கும். நல்லா குதிரை அப்படின்னா பயங்கர ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் பாரு, நின்றுக்கிட்டு தூங்குறது கூட அது நின்றுக்கிட்டு தான் தூங்கும், அவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடியது. இந்த நோய் வந்ததுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஏதோ தேமேன்னு டல்லாக இருக்கும், அப்புறம் வாயிலேருந்து எச்சிலாக உழுகும், மயங்கி கீழே விழும். ஸோ இதெல்லாம் அதில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்டு. தென் காமன் கோல்டு, ஹியூமனில் ஏற்படக்கூடியது. ஹெப்பாட்டிக் பி வைரஸ், ஹெப்பாட்டிக் பீஸ் நமக்கு வந்து எதை காஸ் பண்ணுது அப்படின்னா ஜாண்டிஸ்க்கு காஸ் பண்ணும். கேன்சர், சார்ஸ் நோய் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், ரெஸ்பிரேட்டரி பாத்வேவை அதிகமாக ரொம்ப மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவோம், இழுத்து போடுவோம், அதான் சார்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார்ஸ் நோய் தான் வந்துச்சு. தென் எய்ஸ், அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், நம்மளோட டெஃபிஷியன்சி ஏற்கனவே வைரஸோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே சொல்லியிருப்போம். எய்ஸ் வந்து நம்மளோட நமக்கு தேவைக்கூடிய T4 செல்களாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்லை அஃபெக்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு. அதனால் ஏகப்பட்ட நோய், இது எந்த இது நம்ம காசு பண்ணாது, மற்ற எல்லா நோயும் இது வர வச்சிரும். அதான் அக்யூட் எமினோ டெஃபிஷியன்சியே சிண்ட்ரோமே காசு பண்ணிடும்.
தென் ரேபீஸ் வெறிநாய்க்கடி, வெறிநாய்க்கு இருக்கும், அது எச்சில் மூலமாக நமக்கு பரவும். மம்ஸ் பொண்ணுக்கு வீங்க, அம்மா போட்டுக்குச்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் போலியோ. முன்னையெல்லாம் போலியோலாம் இப்போ ரொம்ப ஒழிச்சிட்டாங்க, கால் வந்து சூம்பி போன மாதிரி இருக்கும். தென் சிக்கன் குனியா, கரெக்டாக அந்த மசில்ஸில் மட்டும்தான், எங்கெங்கெல்லாம் மசில்ஸ் இருக்கோ மஸ்ஸைகள் இருக்குன்னு சொல்லணும் அந்த இடத்துல எல்லாமே போய் இது வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும். தென் ஸ்மால் பாக்ஸ், அம்மை போகிறது. இப்போலாம் அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றதான் எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம உடம்பெல்லாம் ஃபுல்லாக கொப்பளமாக அதில் இருக்கும், அதுலேருந்து நீராக வடியும். நிறைய ஃபிலிம்லலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இப்போ சீனா அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அம்மா போட்டுக்குச்சு அப்படின்னா ஒரு துணியில் நம்மளை ஃபுல்லாக சுற்றி, இப்போ COVID-19க்கு எப்படி சுற்றி இருக்காங்களோ அதை போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி வீசிடுவாங்க. ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு வந்துச்சுனாவே ஒன்று எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க. உயிரோடு தான் இருப்போம், ஆனாலும் வந்து அந்த மாதிரி கட்டி இது பண்ணிடுவாங்க. அந்த அவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்துச்சு. இப்போலாம் அதை வந்து ரொம்ப அதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் பாக்ஸு, சிக்கன் குனியான்னு சொல்லுவோம். தட்டம்மை, நம்மளோட உடம்புல தடிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஹியூமனுக்கு ஏற்படக்கூடிய வைரல் டிசீஸ். இது இந்த டிசீஸ் மட்டும் அதோட கேரக்டர்லாம் கேட்க மாட்டாங்க, வெறும் டிசீஸ் நேம் மட்டும் தான். இது எப்பயுமே இண்டிவிஜுவல் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நடந்தது முக்கியமான கொஷின் தான் நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே. லைட்டிக் சைக்கிள், லைசோஜினிக்கு, அந்த T4 பாக்டீரியோபேஜ், அண்ட் தென் TME வைரஸ், இதெல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும், வெறும் மொபைலை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்ஸ்.